ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரிஸ்லப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒன் பாட் ரசம் சாதம் தான். இது நமக்கு குழம்பு ரசம் காய் தனித்தனியாக செய்ய டைம் இல்லாத போது இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு அழாக்கு சாப்பாடு அரிசி எடுத்து வச்சுருந்தேன். புழுங்கரிசி, பச்சரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பும் கூட சேர்த்து ஊற வச்சுருக்கேன். கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் சூடாகிட்டுருக்குது. இப்போது தாளிப்பு கொடுத்துலாம். எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், 2-3 வரமிளகாய், 2-3 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நசுக்கி வச்சுருந்தேன், அது சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துப்போம். ஒரு 3 தக்காளி எவ்வளோ கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ தனியாத்தூள் 1 ஸ்பூன், ரசப்பொடி 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி இது சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி போட்டால் டேஸ்ட் இனிமேல் நல்லாயிருக்கும். இது எண்ணெயில் ஓரளவு பெரட்டி விட்ட பிறகு இப்போ ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தண்ணி அளவு 1க்கு 4ன்னு சேர்த்துருக்கேன். நீங்கள் 5 கிளாஸ் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ புளி ஊற வச்சுருந்தேன், ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு, அதை கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு, கொஞ்சமாக வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கலாம், ஒரு சின்ன பீஸ் 2. இது டேஸ்ட் அதிகப்படுத்தும். இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு விசில் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு நல்லா குழைவாக வேணும்னா மத்தில் கடைஞ்சி ஸ்மாஷர் வச்சு கூட நல்லா குழைவாக நசுக்கிட்டு அப்படி கூட சாப்பிட்லாம். பாருங்கள், கொத்தமல்லி வச்சுட்டு சர்வ் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் உங்களுக்கு விருப்பமான காயும் எது வேணால் எடுத்துக்கலாம். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ்.